அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம டெஸ்ட் சிலபஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப இதுல இருந்து ஒரு கேள்வியில் வந்துட்டே இருக்கும். ஒன்லைன் நம்ம கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பாடம் சம்பந்தமா ஒரு வினாக்கள் கொடுத்துருப்போம். அதை ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்குங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கிளாஸ் பாருங்க. ஒரு நாகரிகம், அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய வணிக முறை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த நாகரிகம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, இது சம்பந்தமா ஒரு கதை சொல்லிடுறேன், அதை கேளுங்க. பாகிஸ்தான்ல ஒரு ரயில் ட்ராக் போடுறதுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த ரயில் ட்ராக் போடுறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சில இடங்கள்ல பழமையான புதைந்த கட்டிடங்கள் இருந்தது. அதை தொடர்ச்சியா மேஷன், பர்ன்ஸு, அலெக்சாண்டர் கன்னிகாம், மார்ஷல், வீலர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணது விளைவாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நகர நாகரிகம் மக்களுக்கு வாழ்ந்திருக்காங்கன்ற ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இல்லை. அசோக சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வரலாறு தொடங்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மிக பழமையான இந்தியாவில் ஒரு நகர நாகரிக மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோம். சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நதியை ஓரமாக சிந்து நதியை சார்ந்து வாழ்ந்த மக்கள்னால சிந்து சமவெளி நாகரிகம் அவங்க சொல்றாங்க. எந்த நாகரிகம் எடுத்தாலுமே அந்த நதியை பேஸ் பண்ணி தான் நாகரிகம் வளர்ந்துருக்கும். வைகை நதினா வைகை நதி நாகரிகம், காவிரினா காவிரி நதி நாகரிகம், நைல் நதி நாகரிகம். அந்த நாகரிகத்தை பேஸ் பண்ணி, அந்த நதியை பேஸ் பண்ணி தான் நாகரிகமே வளர்ந்து வந்திருக்கும். ஏன்னா மக்கள் ஓரளவு கூடி வாழ்ந்தாங்கன்னா நதி ஆறுகள் ஒட்டி தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதியை பேஸ் பண்ணி தான் அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சிந்து நதியோர கரையோர மக்கள் சொல்லுவாங்க. இவங்களுடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா எங்க இருந்துச்சு, எல்லைகள் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு மேப் மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு மேப் மாதிரி போட்டுக்கலாம். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இந்த மாதிரி வச்சு சரியா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்த்து வடக்கு சைடு எது எல்லையா இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷார்ட் கைன்றதான் இதோட எல்லையா இருக்கும். ஷார்ட் கை நல்லா கவனிச்சுக்கணும். ஷார்ட் கை தான் வடக்க ஆப்கானிஸ்தான் எங்க இருக்குது, ஆப்கானிஸ்தான்ல எல்லையா இருக்கு. தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தைமாபாத் தான் எல்லையா இருக்கு. ஸோ வடக்க ஷார்ட் கை, இது தைமாபாத். மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல சட்கர் ஜென்டர் அப்படின்ற ஒரு ஏரியா. இது எங்க சார் இருக்கு, இது பாகிஸ்தான் ஈரானுடைய எல்லையில இது அமைஞ்சிருக்கு. இது இந்த பக்கம் மேற்கு எல்லை பகுதி. கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா ஆலம்கீர். கிழக்கு பகுதி இதான் ஆலம்கீர் இருக்கு இல்லையா, ஆலம்கீர் இது எங்க இருக்கு, இது உத்தரப்பிரதேசல இருக்கு. இதான் எல்லையா இருந்து இந்த சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்ந்திருக்காங்க. இது அவங்களுடைய எல்லைகள். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். இவங்களுடைய தெருக்கள்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜிப்சத்தை பயன்படுத்திருப்பாங்க. எதை பயன்படுத்திருக்காங்க, ஜிப்சத்தை பயன்படுத்திருக்காங்க. இந்த ஜிப்சம்ன்றது இதோட அறிவியல் பேர் கால்சியம் சல்பைட் டைஹைட்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, ஜிப்சத்தை. இது என்ன பண்ணும்னா 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நம்ம ஹீட் கொடுக்கும்போது இது ஒரு பிளாஸ்டர் பாரிசா மாதிரி அந்த அந்த கட்டிடத்துக்கு ஒரு பூச்சி, அதாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கட்டிடத்துக்கு பூசுற அளவுக்கு ஏற்ற மாறிடும். ரொம்ப கட்டிடத்துக்கு இருகத்தன்மை, ஸ்ட்ராங்கான தன்மை கொடுக்கறதுக்கு இந்த ஜிப்சத்தை என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. பாருங்களேன், ஒரு அறிவியலை எந்த அளவுக்கு அவங்க அந்த 2000 வருஷம் முன்னாடி பயன்படுத்திருக்கான்னு பாருங்க. அது போக இவங்களுடைய வேளாண்மையில பாத்தீங்கன்னா
இரட்டை பயிரிடுதல் முறையை பயன்படுத்திருக்காங்க. என்ன பயிரிடுதல்? இரட்டை பயிரிடுதல். இதுவுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்து 2 விஷயத்த நான் ஆச்சரியம் பார்த்தேன். இரட்டை பயிர் மூலம் என்ன நடக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நெல் பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விளைச்சல். இதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு பருப்பு உளுந்துன்னு வச்சுக்கோங்க, உளுந்த பயிர், இதுக்கப்புறம் உளுந்து பயிரிடுறாங்க. இப்படி பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த மண்ணுக்கு தேவை நைட்ரஜன் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே அங்க உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தையுமே என்ன பண்றாங்க, அறிவியல் பூர்வமாக இவங்க உருவாக்கியதுக்காக நாம் பார்த்து வியந்த ஒரு விஷயம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்க 2000 ஆண்டுக்கு ஒரு நகர நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஒரு தெருக்கள் அழகா வச்சிருக்காங்க, குளங்கள் வச்சிருக்காங்க, வேளாண்மை வந்து கோதுமை பார்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, வணிகம் வந்து மத்திய கிழக்கு ஆசியால மெசபடோமியா, அந்த ஈரான் இந்த என்ன பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இப்படி வாழ்ந்த மக்கள் எப்படி இறந்தாங்க, சரிங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரியா? சரிதான். அதனுடைய கட்டிடங்கள் இப்படி இருக்கு பாருங்களேன். அந்த கட்டிடங்கள் இதே மாதிரி வந்து ஆரம்பத்துல இங்க பாருங்க, அந்த சிந்து சமனுடைய முக்கியமான எல்லா நகரங்களுமே இங்க இருக்கும். ஹரப்பால இருந்து, மொஹஞ்சதாரோல இருந்து, ராய்கரில இருந்து எல்லா நகரங்களுமே வந்து இதை சுற்றி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மேல பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு உங்களுடைய அந்த கழிவுநீர் குழாய் வெளியே போறது, இந்த கட்டிட அமைப்பு, கட்டிடத்துக்கு மேல வந்து இன்னொரு கட்டிடம் இருந்திருக்கு, அங்கெல்லாம் ஒரு கழிப்பறை இருந்திருக்கு, நிறைய ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இப்போ எப்படி ஒரு நகரம் இருக்குமோ அதே மாதிரி என்ன பண்ணி அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றத பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு தேர்வு நோக்கில் என்ன பண்ணலாம், நம்ம இதை பார்க்கலாம். சரியா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவின் முதற்கட்ட நகரமயத்தின் அடையாளமாக திகழ்வது இந்த சிந்து நாகரிகம். இது ஒரு வெண்கல காலம், நல்லா கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன். இது வந்து ஒரு வெண்கல காலம். என்ன காலம்? வெண்கல காலம். நோட் பண்ணிங்க, ஒரு வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஏன்னா அவங்க இரும்பு அறிஞ்சிருக்க மாட்டாங்க, இரும்பு உங்களுக்கு தெரியாது. அப்ப வெண்கலத்தை அதிகமான அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மக்கள் வந்து ஒரு பழைய கற்காலத்துடைய தொடர்ச்சின்ற மாதிரிதான் நிறைய இடங்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்களுடைய தொடர்ச்சியா இருக்கலாம் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பழைய கற்காலத்துல இருந்து அப்படி தொடர்ச்சியா நாகரிகமும் அப்படி மாறி இருக்குன்றத கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதோட காலவரிசையை பார்க்கலாமா? இதோட காலவரிசை வந்து சிந்து நாகரிகம் திடீரென்று தோற்றவில்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பழைய கற்காலத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்த ஒன்றாகும். இது காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறான். ஒண்ணு தொடக்க கால கரப்பா, முதிர்ச்சி கரப்பா, பிற்கால கரப்பான்னு 3 டைப்பா பிரியும். இந்த தொடக்க கால கரப்பா வந்து எப்படி இருக்கு, ஒரு கிராமங்கள் நகரங்களாக மாற தொடங்குது. முதிர்ச்சி அடைந்த கரப்பை வந்து நகர பண்பாடாக உச்சத்தில் இருந்த காலம் கடைசியில் வந்து அழிவுக்கு ஒரு வீழ்ச்சி அடையுது. புரிஞ்சுக்கணும். 3 காலமாக தான் நம்ம 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்தது, பிற்காலம். தொடக்க காலத்து கிராமங்கள் நகரங்களாக என்ன பண்றாங்க, அடி எடுத்து வைக்கிறாங்க. முதிர்ச்சி அடைந்த கரப்பை வந்து நகரத்துக்கு வந்து உச்சத்துக்கு போறாங்க, பிற்காலம் வந்து வீழ்ச்சி அடையுது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு வருஷத்தை பாருங்க. பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600, 2600 1900, 1900 to 1700. நல்லா கவனிக்கணும். இப்போ பொது ஆண்டுனா இங்க இருந்து இப்படி வந்துச்சுன்னா 1 2 3 கூட்டிட்டு வரும். முன்னாடி போச்சுன்னா இப்படி என்னது 1 2 3 இப்படி போகும். இப்படி வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை புரிஞ்சுக்கணும். முன்னாடி கிமு பயன்படுத்தணும், இப்ப நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்தல, பொது ஆண்டுன்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் முக்கிய தளமான மெஹர்கர் அப்படின்ற முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக பழமையான நகரம் நம்ம பார்க்க போறோம். இந்த மெஹர்கர் ஒரு புதிய கற்கால பகுதியில ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஒரு இடத்தை குறிக்கிறது. இது ஹரப்பா நகரத்தின் முன்னோடி என கருதப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஹரப்பா நகரத்தில் முன்னோடி நகரம் சொல்லுவாங்க, இந்த மெஹர்கர் சொல்லுவாங்க. இந்த மெஹர்கர் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இது எங்க இருக்கு, பலுச்சிஸ்தான் இருக்கு. எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான் எங்க சார் இருக்கு? பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கு. கேட்கலாம், இந்த ஹரப்பாவுடைய முன்னோடி நகரம் எது? மெஹர்கர். அது எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான்ல போலன் கணவாயில இருக்கும். இங்க இருக்கு போலன் கணவாய். இந்த மெஹர்கரை எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1974 முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு இதை விட எதற்கால மிக பழமையான நகரம் கண்டுபிடிக்கிறாங்க. மெஹர்கர் கண்டுபிடிக்கிறாங்க. யாரு? பிரான்சுவா ஜார்ஜ் அவர் கண்டுபிடிக்கிறார். பிரான்சுவா ஜார்ஜ், ஜூன் பிரான்சுவா ஜார்ஜ் கண்டுபிடிக்கிறார். எந்த நகரத்தை? இப்ப மெஹர்கர் தான் பார்த்துட்டு இருக்கோம். மெஹர்கர் வந்து புதிய கற்கால பகுதியுடைய முன்னோடி நகரமா பாக்குறோம். அது எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல போலன் கணவாயில் இருக்கு. எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? 1974 ஜூன் பிரான்சுவோ ஜார்ஜ் என்பது என்ன பண்றது, கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? சரி, அடுத்து கண்டுபிடிப்பும் அகழ்வாய்வும். இந்த அகழ்வாராய்ச்சிய இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவை ஒவ்வொரு ஆட்கள் தனித்தனி காலங்கள்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில என்ன பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து
இந்த சார்லஸ் மேசன் அப்படின்னு என்ன பண்றாரு கண்டுபிடிக்கிறாங்க. 1826ஆம் ஆண்டு ஹரப்பாவுக்கு முதல் வருகின்றவர் இந்த சார்லஸ் மேசன். ஹரப்பாவில தொல்பொருள் சான்றுல முதலாக உலகிற்கு அறிவித்தவர் இந்த சார்லஸ் மேசன். ஒரு தொல்பொருள் சான்றுகள் முதல் உலகத்திற்கே அறிவிக்கிறாரு. அறிவிச்ச முதல் நபர் யாரு? இந்த சார்லஸ் மேசன் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அடுத்து 1831ஆம் ஆண்டு அம்ரி என்ற இடத்திற்கு வருகின்றவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். இந்த அலெக்சாண்டர் பர்ன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாபுடைய மன்னர் ரஞ்சித் சிங்க்கு, நல்லா கவனிங்க, பஞ்சாப் ரஞ்சித் சிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு இங்கிலாந்து மன்னர் குதிரை கொடுத்துருவார். இங்கிலாந்து மன்னர் குதிரை கொடுப்பாரா. அந்த குதிரையை கொண்டுட்டு இவர்கிட்ட சேர்க்கிற வேலை தான் இந்த அலெக்சாண்டர் பர்ன்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. என்னது, இங்கிலாந்து மன்னர் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இந்த பஞ்சாப் ரஞ்சித் சிங் குதிரையை கொடுத்துருவாரு. அதை கொண்டுட்டு இவர்கிட்ட சேர்க்கணும். அது வேலைதான் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு மண் மேட்டை பாக்குறாரு. அந்த மண் மேட்டை பார்த்து கண்டுபிடிச்சு ஒண்ணு இருக்குன்ற அவரு தன் வாயில் சொல்லி வராரு. 2வது முறையாக இவர் சொல்றாரு, அம்பரின் இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தொல்லியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஏன்னா தந்தை தொல்லியல் ஏசி சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதான் தொல்லியல் துறையுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்றாருன்னா, ஒரு 3 காலகட்டங்கள் வராரு. 1853 ஹரப்பாக்கு வராரு, 56 வராரு, 75க்கு வராரு. இப்ப வரும்போது இந்த 1872 என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு முத்திரை எடுத்து என்ன பண்றாரு, ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு முத்திரை, அந்த முத்திரை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காளை உருவம் இருக்கு அந்த முத்திரையில. யாரு கண்டுபிடிச்சிருக்கா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அந்த காளை உருவமும் ஒரு 6 எழுத்து என்ன பண்ணிருக்குங்க இருந்திருக்கதா சொல்றாங்க அந்த முத்திரையில. அவர் தன் கருத்தை என்ன பண்றாருங்க பதிவு பண்றாரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹரப்பா என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. யார் வந்ததுக்கு அப்புறம்? சார் ஜான் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் 1924ஆம் ஆண்டு இந்திய தொழில் இயக்குநராக பொறுப்பேற்ற ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கு மொஹஞ்சதாரோவுக்கு இடையான ஒற்றுமையில உலகிற்கு அறிவித்தார். அதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு யார் வர்றாரு, REM வீலர் என்ன பண்ண ஹரப்பா நகரவே நடத்துறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. யார் வந்தாங்க? சார்லஸ் மேசன் வந்தார் ஃபர்ஸ்ட், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அடுத்து ஜான் மார்ஷல், அடுத்து வீலர் அப்படின்ற வந்திருப்பாங்க. சரியா? சரி. அடுத்து புவியினுடைய எல்லைகள், சிந்து சமனுடைய எல்லைகள் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, வந்ததுதான். சிந்து சமநாமரி கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நான் பரப்பளவுல பரவி இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. அப்புறம் மேற்கு நான் சொன்ன மாதிரி சட்கா ஜெண்டர் பாகிஸ்தான் ஈரான் எல்லையிலையும், வடக்கு சாட்டுகை ஆப்கானிஸ்தான்லயும், கிழக்கு ஆலம்கீர் பூர்வாக உத்தரப்பிரதேச இந்தியாவிலையும், தெற்கு தைமாபாத் மகாராஷ்டிரா என்ன பண்ணுற எல்லையாக என்ன பண்ணிருக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா. கூற்றுக்காரர்கள் என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரி. அடுத்து இந்த சிந்து சமவெளி மக்கள் அவங்களுடைய நகரங்கள்லாம் எப்படி பாருங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா, திட்டமிட்ட நகரங்கள், வடிவமைக்கப்பட்ட நகரம் பண்றாங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன முக்கியமான நகரங்களா இருந்திருக்கு? ஹரப்பா சொல்லலாம், மொஹஞ்சதாரோ சொல்லலாம், காலிபங்கன் சொல்லலாம், தோலவீரான்னு சொல்லலாம். எல்லாம் முக்கியமான நகரங்கள். நகரங்கள் எப்படி சார் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, சட்டக வடிவம் இருந்துச்சு. தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்னு சொல்றாங்க. ஒன்றை ஒன்றா செங்கோணத்துல வெட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசஸ்ல மக்கள் என்ன பண்றாங்க, வடிவமைச்சிருக்காங்க தெருவை. அதோட கட்டுமானம் சுட்ட மற்றும் சுடாத செங்கல்களால் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. கழிவுநீர் வசதி, வடிகால் சுட்ட செங்கலால் மூடப்பட்டிருந்தது. இப்ப பாத்தீங்க, இப்ப நம்ம இப்பயே அப்படித்தானே இருக்கு. வடிகால் ஒரு பெரிய குழாய் மூலமா நம்ம கொண்டு வெளியேற்றணும் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, சுட்ட செங்கல்கெல்லாம் மூடப்பட்டு. சுட்ட செங்கல் என்ன தண்ணி பட்டா என்ன ஆகாது, அதுல ஒன்னும் ஆகாது. அப்ப பிளானிங் பாரு, எந்த அளவுக்கு அவங்க சயின்ஸ் யூஸ் பண்ணிருக்கான்னு பாரு. மொஹஞ்சதாரோ இங்க கோட்டை பகுதி மற்றும் தாழ்வா நகரம் இருந்ததா இரு பகுதியில் இருந்தா சொல்றாங்க. 2 பகுதி இருக்கு. கோட்டை பகுதினா மேல இருக்கும், அதுக்குள்ள தாழ்வான பகுதி. இங்க மக்கள் வந்திருக்காங்க. இங்க அரசாட்சிகள், அரசன் சொல்லவே கிடையாது, கொஞ்சம் ஆளுமை கொண்ட மக்கள் இருந்தா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து பெருங்குளம், இது நீர் புகாதபடி ஜிப்சம் சேர்ந்து சுண்ணாம்பு சார்ந்தால் பூசப்பட்டிருந்தது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஜிப்சம் பயன்படுத்துறது ஒரு பெரிய விஷயம். ஜிப்சம் சொன்ன இதோட அறிவியல் என்னது, கால்சியம் சல்பேட் ஹைட்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லலாம், CaSO4 2H2 சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கும், அந்த வலிமையா இருக்கும் அப்படின்ற என்ன பண்றாங்க, இதை அவங்க பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. சரியா? சரி. அடுத்து பொருளாதாரமும் வாழ்வாதாரமும். முக்கியமா பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்வாதாரம் வேளாண்மை பார்க்கலாம். வேளாண்மையில அப்பயே அவங்க கோதுமை, பார்லி, எள், அவரை, திணை வகையில் பயிரிடப்பட்டன. இவள் இரு பயிரிடல் முறையும் பின்பற்றினர். இந்த இரு பயிரிடல் முறை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரே ஆண்டுல 2 வெள்ளாமை இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, நெல் போறோம்னு வச்சுக்கிறான்னு வச்சுங்களேன்.
இல்லை கோதுமையை கூட வச்சுங்க, கோதுமை வச்சுக்கிறாங்க, கோதுமை வச்சிருக்காங்க. ஓகேவா? கோதுமையை பயிரிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்த எள்ளு பயிரிடுறாங்க, இந்த பருப்பு வகையில இல்லை அவரை பயிரிடுறாங்க. இந்த ரெண்டு பண்ணும்போது என்ன அந்த மண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடக்குது அப்படின்னாங்க, நைட்ரஜன் அங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க, நைட்ரஜனை நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப இந்த இழு பயிரிடும் முக்கியமான ஒரு பயன் வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து விலங்கு வளர்ப்பு, மேய்ச்சல் ஒரு முக்கிய தொழிலா இருந்திருக்கு. மாடுகள் செபு நாளைக்கு வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பாருங்க. செபுன்றது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அழைக்கப்பட்டன. குறிப்பு, இவருக்கு குதிரையை பற்றி தெரியாது, குறிப்பு தெரியாது, எறும்பு பற்றி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு வந்து குதிரை, அறிந்திராத உலகம் வந்து இரும்புன்னு சொல்லுவாங்க. கைவினை தொழில் இருக்காங்க. சிவப்பு மணிகள் அழைக்கக்கூடிய கார்னிலியன், ஸ்டீரைட் அழைக்கக்கூடிய நுரைக்கல், செம்பு தங்கம் போன்றவற்றில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அணிகலன்கள் என்ன பண்ணுறாங்க, அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து கைவினை பொருட்கள். இப்ப நம்ம சொல்ல முடியாது கைவினை பொருட்கள் உற்பத்தி பண்ண பாருங்க, சங்கு உற்பத்தி பண்ணிருக்காங்க. அது எங்க உற்பத்தி மையம் இருக்கு, இந்த பாலக்கோட்டக்கூடிய நாகேஸ்வர இடத்துல. வைடூரியம் சாப்பிட்டு கை அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. சரியா? சரி, சாப்பிட்டு கை எங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான் சொல்ல முடியாது. கார்னிலியன் மணி எங்க இருக்கு, லோத்தல்ல இருக்கு. அடுத்து ஸ்டீரைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான்ல. செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இது வந்து பொறுத்தூர்ல என்ன பண்ணிட்டு போயிடலாம், கேட்கலாம். எதுல கேட்கலாம், பொறுத்தூர்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து நான் பார்க்க போறது வணிகம் மற்றும் அளவீடுகள். வணிகம் மற்றும் அளவீடுகள் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப மெசபடோமியாவுடன் சுமேரியா ஈராக்னு சொல்லுவாங்க, நெருங்கிய வணிக தொடர்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெசபடோமியாவோட இவங்க நெருங்கி என்ன பண்றாங்க, ஒரு வணிக தொடர்பு வச்சிருக்காங்க. இந்த கியூனிஃபார்ம் மெழுக்கால் அணைக்கூடிய கியூனிஃபார்ம் கல்வெட்டுல சிந்து பகுதி பற்றிய ஒரு சொல் அப்படி இருந்திருக்கு. இந்த கொஸ்டினுமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? சரி, எடைக்கற்கள் கனசதுர வழி எடைக்கற்கள் பயன்படுத்திருக்காங்க. இருமென்முறை 1 2 2 4 4 8 8 16 இப்படி என்ன பண்றாங்க, இதோடைய இருமென்முறை என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சிறிய எடை அளவீடு ரொம்ப ரொம்ப சின்னதா, என்னது 13.63 கிராம் வரைக்கும் என்ன பண்ண ஒரு அளவீடு எடைக்கற்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அளவுகோல் ஒன்று சொல்லுவாங்க, அளவுகோல் ஸ்கூல் புக்ல இருக்கு. அளவுகோல் என்ன இருக்க, அளவுகோல் வந்து 1.704 மில்லிமீட்டர் என்ன பண்ற அளவுகோல சிறிய அவங்க பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. இது சிறிய எடையே, இது சிறிய அளவுகோல், டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அடுத்து மதம் மற்றும் நம்பிக்கைகள். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த மிகப்பெரிய ஒரு உருவ வழிபாடு இருக்கா அப்படின்னா உருவ வழிபாடு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. இயற்கை வழிபாடு நம்ம அப்படின்னு நம்ம தமிழர்களுமே ஆரம்ப காலம் இயற்கை வழிபாடு நம்ம பின்பற்றிருக்கோம். இயற்கை வழிபாடு என்ன இருந்திருக்குன்னு சொல்ற அரச மரத்தை, தாய் தெய்வ வழிபாடு நம்ம நிலைவிற்கு சொல்றாங்க. காளிப்பங்கல்ல வேள்வி பீடங்கள், அதாவது யாகங்கள் நடத்திருக்கிறதாக ஒரு தகவல்கள் அங்க கண்டறியப்படுறதா சொல்றாங்க. இறந்தோரை புதைக்கும் வழக்கம் இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கதான் நாகரிகம் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இறந்தவரை அப்படியே போட்டு போகணும்னா அங்க டிசீஸ் பரவும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க புதைக்குழியில மட்பானங்களோட போட்டிருக்காங்க, அணிகாலங்களை போட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள புதைச்சிருக்காங்க. இது ஒரு மத நம்பிக்கை என்ன பண்றாங்க எடுத்துக்கிறோம். ஸோ தாய் தெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, வேள்வி பீடங்கள் நடத்திருக்காங்க, இறந்தவரை புதைச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து 8வது வந்து கலைகள். நடனமாடும் பெண் சிலைகள். மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வெண்கல சிலை என்ன இருக்கு, நடனமாடும் பெண். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெண்கல சிலை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோல. அது மொஹஞ்சதாரோ இருக்கக்கூடிய ஸ்டீரைட் கல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மத குரு சிலை. இந்த ஒரு மாதிரி துண்டு போட்டு பூ வடிவ ஒரு ஃப்ளவர் டிசைன்ல ஒரு துண்டு போட்டு ஒரு குரு சிலை இருக்கும், அதெல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த சிலை இருக்கு. அது மாதிரி ரோரி செட் வந்து பாகிஸ்தானின் ரோரி பகுதிக்கும் படிவு பாறை இது கொண்டு கத்திகள் செய்யப்பட்டன. இதான் கலை. ரொம்ப ரொம்ப தத்துவமான என்ன பண்றாங்க, கலைகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அந்த கலைகள் வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வங்கள் சிலையோ அந்த மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. மக்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்ண கலைகளா வடிவமைச்சிருக்காங்க, விளையாட்டு பொருட்களை கொண்டு வந்திருக்காங்கன்றதா நம்ம கலைகள் என்ன பண்ணலாம் பாக்குற மாதிரி. சரி, கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து வீழ்ச்சிக்கான காரணங்கள். சரி, இந்த மாதிரி வாழ்ந்த மக்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. நம்ம காரணம் கடைசி முன்னாடி பார்த்தோம், ஹரப்பா வந்து 3 பிரிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, 3 வகையான ஹரப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி ஹரப்பா காலம் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். என்ன காரணத்துக்கு அவங்க அழிஞ்சிருப்பாங்களா, மெயினா வந்து அங்க என்ன பண்ணிக்கலாம், காலநிலை மற்றும் வறட்சி. இந்த வறட்சி வந்து சிந்து நதி என்ன இருக்கும், சில இடங்கள்ல சிந்துன்னு சொல்லுவாங்க. சிந்து நதி வந்து வறட்சியில வந்து வறட்சியில என்ன இருக்கும், ஒரு காஞ்சி போயிருக்கலாம்னு சொல்லலாம். இல்லைன்னா சிந்து நதி வந்து தன்னுடைய போக்கை என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். இந்த கீழே சொல்லிருக்க பார்த்தா வெள்ளப்பெருக்கு அல்லது வந்து போக்க சிந்து நதி என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். இப்போ வந்து இப்ப இங்க ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்னா சிந்து நதி இப்ப இருக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா சிந்து நதி தன்னுடைய போக்கு என்ன இருக்கு, இப்படி போக்க மாறிடுச்சு அப்படின்னா இந்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இடம் பெயர்னா தன் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க. அதனால கூட நம்ம அந்த இடம் அழிஞ்சிருக்காங்க கூட சொல்றாங்க. மெசோபொட்டாமியாவுடனான வணிக வீழ்ச்சி,
ஸோ அங்க இருக்கக்கூடிய மெசபடாமியா கூடிய அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ போட்ட ரூல்ஸ்னால வணிக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கூட அவங்க சொல்லலாம். கடைசியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, படையெடுப்பு, ஒரு ஆரிய படையெடுப்பு என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய படையெடுப்புல ரிக், யஜூர், சாம, எதிரமும் நீங்க படிச்சிருப்பீங்க. ரிக், யஜூர், சாம, அதரவணன் படிச்சிருப்பீங்க. அது என்ன சொல்றாங்க, அந்த அதரவணன் இந்த இதுல என்ன பண்ண வேதம் என்ன சொல்றாங்கன்னா, படையெடுக்கும் போது இந்த கருப்பு நிற ஆட்களை என்ன பண்ணிருப்போம், விரட்டி அடிச்சதா என்ன பண்றாங்க சொல்றதா இந்த அதர்வனங்கள் சொல்லும், வேதங்கள் சொல்லும். அப்ப இவங்களா கூட இருக்கலாம். படையெடுப்பு மூலியமாவோட என்ன பண்ண இவங்களை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து ஒரு சில இடங்கள் அவங்க எலும்புக்கூட்டில் வந்து சில வெட்டு காயங்கள், தலையில வெட்டு காயங்கள்ன்றதான் சொல்லுவாங்க. அப்ப படையெடுப்புனால கூட என்ன பண்ணல வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? சரி, இதோட வந்து சிந்து சமவெளி மக்கள், சிந்து சமவெளி நாகரிகனாவே நம்மளுக்கு முடிச்சுக்கலாம். இதுல நீங்க பார்க்கலாம், நீங்க ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இந்த புதையுண்ட நகரம், இடுகாட்டு பேரில் நம்ம படிச்சுக்கணும். 6வது ஸ்கூல் இருக்கு. அப்ப நம்ம பார்த்து எல்லாமே வந்து 11th புக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் உள்ள வரும். இது போக சில மிஸ் ஆனது எல்லாமே இதுல கொடுத்துருப்போம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல ஆன்லைன் ஒருவரி வினாக்கெல்லாம் என்ன பண்றோம், எல்லாத்தையுமே கவர் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்போம். அதை ஒரு வாட்டி நீங்க படிச்சுட்டு இதையும் படிச்சுன்னா டோட்டலா சிந்து சமவெளி எல்லாமே என்ன ஆயிடுங்க, கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நல்லா படிங்க. இந்த சிந்து சமவெளி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நிறைய வந்திருக்கும். நல்லா படிச்சு